ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் ந தத்ர சூர்யோபாதி ந சந்திரதாரகம் நேமா வித்யதோ பாந்தி குதோயமக்னிः தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி. ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம் ச பிரகிணோதி தஸ்மை தஹும் தேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் ஏதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசப் பரஸ்தாத் தமேவ விதித்வாதி மிருத்யுமேதி நான்யப்பந்த வித்யதே அயனாய. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி. நாலாவது அத்தியாயம், 1வது மந்திரம். யஏகோ வர்ணோ பகுதா சக்தியோகாத் வர்ணானேகான் நிகிதார்த்ததோகம் தாதி விசைதி சாந்த விஸ்வமாதௌ ச தேவகாம் சனோ புத்யா சுபயா சம்யுனக்து சனோ புத்யா சுபயா சம்யுனக்து சக நக புத்யா சுபயா சம்யுனக்து. இது முமுக்ஷோட பிரார்த்தனை, முமுக்ஷோட வேண்டுதல். அதனால் இந்த 1 2 3 4 ப்ரேயர், திருப்பி ப்ரேயரோட ஆரம்பிக்கிறது இந்த 4வது அத்தியாயம். ஓகே, ஸோ யுவர் ஹோல் லைஃப் ப்ரேயர்ஃபுல் அண்ட் சியர்ஃபுல். ஸோ எப்பவுமே நம்ம லைஃபு ப்ரேயர்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் சியர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஐடியா. ஸோ 6வது அத்தியாயம், 6 அத்தியாயத்தில் இப்போ 4வது அத்தியாயத்துக்கு போகிறோம். 3 அத்தியாயத்தை நம்ம முடிச்சிருக்கோம். இந்த அத்தியாயத்தில் 22 மந்திரம் இருக்குது. சரி, ஸோ இதே பிறகு இந்த எல்லா உபநிஷத்தில் இருக்கிற சேம் தீம் தான் இங்கேயும். பிரம்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூப ஞானம், பிரம்மஸ்வரூப ஞான சாதனம், பிரம்மஸ்வரூப ஞான சாதனத்தினுடைய பலம், பிரயோஜனம், ஞான பலம், இதுதான் வரப்போகிறது. ஓகே, சேம். எதுக்கு திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி அரைச்சமாகவே அரைக்கணும் இல்லை? அப்படின்னா, நேற்றுக்கு என்ன சாப்பிட்ட? சாம்பார். முந்தானத்துக்கு சாம்பார். ஒரு மாதத்துக்கு நீ எத்தனை தடவை சாம்பார் வைக்கிற? இல்லை, சாம்பார் குழம்பு அது கூட மாறும், ஆனால் சாதம் சேம் தானே, புரியுதா? அதனோட கண்டென்ட்டு. அப்போது சரீரத்துக்கு வேண்டியது அந்த ஃபுட்டுக்கே இத்தனை விஷயம் தொடர்ந்து பண்ணும்போது மைண்டுக்கு திரும்பி திரும்பி சொல்ல வேண்டாமா? அதனால் அது மாத்திரம் இல்லை, இது நமக்கு சீக்கிரம் பிடிப்பட மாட்டோம். கொஞ்சம் பிடிப்படுற மாதிரி இருக்குது, அப்புறம் போய்டும், பிடிப்படுற மாதிரிக்கு போயிடுது. அது திரும்பி திரும்பி சொல்ல வேண்டியிருக்கு. அபியாசா தாத்பரிய நிச்சய அபியாச சட்லிங்கம். ஓகே, 6 லிங்கத்தில் 1 அபியாசம். ஓகே, அதனால் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டும். சரி, இதனுடைய சென்ட்ரல் தீம் பிரம்மஸ்வரூபம்னா என்ன? இன் ஷார்ட், எது பிரம்மன், அந்த பிரம்மத்தினுடைய தன்மை என்ன, அதை பற்றி சொல்கிறது பிரம்மஸ்வரூபம். பிரம்மஸ்வரூப ஞானம்னா என்ன அப்படின்னா, பிரம்மாஸ்தி பிரம்ம அஸ்மி, இது ஞானம். ஓகே, சாதனம் என்ன? சாதனம்னா 1 கர்ம, இன்னொன்று ஞானம். கர்மத்தில் எடுத்துட்டா ஸ்வகர்மம், கர்மயோகம், உபாசனா. ஞானம்னு எடுத்துட்டா சிரவணம், மனன, நிதித்தியாசனம். ஸோ ஓவர். அப்போ ஞானத்துடைய பலன் என்ன, பிரயோஜனம் என்ன? சோகம் நிவர்த்திகி ஆர் அமிர்தா பவந்திகி. ஸோ 2 பிளேட், சோகம் நிவர்த்திகி, அமிர்தா பிரவந்திகி, மோக்ஷம்.
ஓகே, இது வந்து எம்பசைஸ் பண்ணப்படுறது. ஸோ இந்த 4 சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாகிய பிரம்மன், அதனுடைய லட்சியார்த்தம் யூ அகம். ஓகே, சிருஷ்டி ஸ்திதி லய, அந்த பிரம்மனை பற்றி பேசுறதுனுடைய பொருள் என்ன, அதனுடைய இது வாட்சியார்த்தம். லட்சியார்த்தம் என்ன, அயம் அகம். ஓகே, அதை பற்றி என்னை பற்றி சொல்கிறதுக்காக சிருஷ்டி ஸ்திதி லய காரணத்தை பற்றி சொல்லப்படுறது. அதற்கான சாதனம் என்ன, முக்கியமான சாதனம் விஸ்வரூபம். ஈஸ்வர விஸ்வரூபம் வந்து சாதனம். ஓகே, பிரம்மத்தை பற்றி பேசுகிறது வந்து என்னை பற்றி கொண்டு வரதுக்காக சொல்லப்படுறது. ஸோ இது ரெண்டும் தொடர்ந்து வருது. விஸ்வரூபத்தை பற்றி தொடர்ந்து சொல்கிறதுக்குடைய காரணம் வந்து, நீ எந்த இடத்துல இருக்க விஸ்வரூபத்துக்குள்ளே இருந்துட்டு அந்த விஸ்வரூபத்துக்கு வெளியே இருந்து தேடுறைய, அது ப்ராப்ளம் ஆகிறது. விஸ்வரூபத்தை நீயும் உள்ளர சேர்ந்து அந்த சாதனையை பண்ணு அப்படின்றத பற்றி சொல்கிறது. சரி, ஸோ ஃபஸ்ட்டு மந்திரம் என்ன சொல்லுது, யக ஏகா தேவகா. கண்டினியூஸாக சொல்லின்னு இருக்கு, ஏகா தேவகா. அப்போ ஆத்ம சைத்தன்யம். நமக்கு வந்து அத்தையை தெரியும், அத்வைதத்தை தெரியாது. என்ன கொடுமை பாருங்க. ஸோ அதனால் அத்வைதம் தெரியணும், அத்தையை தெரியலன்னா கூட பரவாயில்ல. அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பா. ஓகே, அப்படின்னா சித்தப்பாவுக்கு மீசை முளைக்கலன்னு அத்தைன்னு சொல்லக்கூடாது. அதனால் ஆத்ம சைத்தன்யம், சாந்தம், சிவம், அத்வைதம். அத்வைதம். ஓகே, பிரம்மன். அப்போ தேவகா. தேவகன் என்ன, திவ்யதி ஸ்வயம் பிரகாசத்தை இது தேவகா. திவ்யதி ஸ்வயம் பிரகாசத்தை இது தேவகா. செல்ஃப் எவிடென்ட் கான்ஷியஸ்னஸ், அது தேவகா. ஆவர்ண. ஆவர்ணன் நாமரூப ரகித பிரம்மன். நாமரூப ரகித பிரம்மன், கேவலம் அத்வைத பிரம்மன், ஆத்ம சைத்தன்யம். அப்போ ஜகத்காரண பிரம்மன் என்பது ஜகத்து. அது வந்து ஜகத்தோட சப்ஸ்டன்ட்டு என்ன, கான்ஷியஸ்னஸ், சைத்தன்யம். ஓகே, அப்போ மாடர்ன் சயின்ஸு அவங்களுடைய சப்ஸ்டன்ட் என்ன சொல்கிறான், மேட்டர் அப்படி சொல்கிறான். ஓகே, நம்ம என்ன சொல்கிறோம், சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ். சத்து சித்து தான் என்டையர் பிரபஞ்சத்துடைய சப்ஸ்டன்ட், அதிஷ்டானம். ஓகே, அந்த சத்து சித்துன்றது. அப்போ சத்து சித்து, மற்றது என்ன இருக்கிறது, மற்றதெல்லாம் வந்து நாமரூபம் அப்படி சொல்லப்படுறது. இப்போ வேதாந்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, அல்டிமேட் சப்ஸ்டன்ட் என்ன, அதை பற்றி கண்டுபிடி. இந்த அல்டிமேட் சப்ஸ்டன்ட்டு எது அப்படி சொல்கிறது தான் வேதாந்தம். ஓகே, சத்து சித்து ஆனந்தம் அப்படி சொல்கிறது. இப்போ அல்டிமேட் ட்ரூத் என்ன, யகா ஏகா அவர்ணகா தேவகா. தேவகன பிரம்மன். ஓகே, சக அது ஏகா அத்வைதம். அவர்ணகா. ஓகே, ஸோ அவர்ணகா நாமரூப ரகித பிரபஞ்சம் பிரம்மன் அப்படின்ற சொல்கிறோம். அப்போ இந்த ஜகத்து எப்படிப்பட்டது, ஜகத்து மூணு ஆங்கிளில் பார்க்குறோம். நிமித்த காரணம், நிமித்த உபாதான காரணம், விவர்த்த உபாதான காரணம். ஓகே, துவைத்தமாக பார்க்கலாம், விசிஷ்டா துவைத்தமாக பார்க்கலாம், அத்வைத்தமாக பார்க்கலாம். அப்போ எது பார்க்க கம்ஃபர்டபுளாக இருக்கும், அப்படி இல்லை, உண்மையே எதுன்றதை கண்டுபிடிக்கணும். எது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இல்லை. ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுல பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் டெவலப் பண்ணிவிட்டு எது ட்ரூத்துக்கு ட்ராவல். எதுவுமே ட்ரூத்து இதுதான் அடையணும்னு கோலுன்னு வச்சுருந்தா அது சுலபமாக இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும், இதுவே புரிஞ்சுக்கணும். ஓகே, நான் ஒரு சப்ஜெக்டில் பிஹெச்டி பண்ணணும்னு நான் கோல் வச்சுருந்தேன்னா அது சிரமமாக இருக்காது. இப்போ நான் படிக்கிற 8th ஸ்டாண்டர்டு எனக்கு கோலாக இருந்தால் பிரச்சனை இருக்காது. ஓகே ஓகே என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கணும் அதுவே என்னுடைய கோல் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவே பிடிச்சிட்டு என்னுடைய கோல் முடிஞ்சு போச்சுடா, அப்படி அல்டிமேட் முடிஞ்சு போச்சு, 8th ஸ்டாண்டர்ட் ஃபெயில். ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணனா கூட அங்கே ஒரு எஃபர்ட் போடணும். புரியுதுல, 8th ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபெயில் என்னுடைய கோல் வச்சுட்டுன்னு வச்சுக்கா, ஸ்கூலுக்கு போகலாம் போகாமல் இருக்கலாம், என்ன வேணால் ஜாலியாக இருக்கலாம். புரியுதா, அது கோல். அது கோலுன்னு சொன்னாலே அது வந்து ஹையர் லெவலில் இருக்கணும், கொஞ்சம் சிரமமாக இருக்கணும், நான் எஃபர்ட் போடணும், பல பேரோட உதவி இருக்கணும், அதுதான் கோலாக இருக்க முடியும். புரியுதா, நம்ம எடுத்துகிட்டு இருக்க கோல் என்ன, அல்டிமேட் கோல், நாட் எ ரிலேட்டிவ் கோல். ஓகே, அல்டிமேட்னா புரியுது உங்களுக்கு, அல்டிமேட்னா அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, அல்டிமேட்டை ஒன்றும் சொல்ல முடியாது. அது வந்து அல்டிமேட்னா இப்போ நீ என்ன நினைக்கிறியோ சிரமம்னு, அந்த என்ன நீ நினைக்கிறியோ அந்த சிரமம் அதுபோல் 1000 மடங்கு சிரமம் உண்டு. ஓகே,
நீ எப்பெல்லாம் உன்னை குவாலிஃபை பண்ணி இவ்வளோ கஷ்டமா அப்படி நீ நினைக்கும் போதெல்லாம் அது 1000 மடங்கு அது மாத்திரம் பர்மனெண்ட்டாக இருக்கும். இந்த 1000 மடங்கு சொல்கிறேன்ல அது மாத்திரம் பர்மனெண்ட்டாக இருக்கும். ஓகே, நீ குவாலிஃபைடா அப்போ தான் இந்த கோலோட வெயிட்டே அப்போ தான் புரியும். ஓகே, அது புரிய உன்னுடைய எஃபர்ட்டு மேக்ஸிமம் போயிட்டே இருக்கும். ஒரு பக்கம் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஐடியா இருக்கு இல்லையா, அல்டிமேட்டு சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய ஐடியா வேணும். ஓகே, அதுக்கப்புறம் எஃபர்ட் போடுறோம்ல, இப்போ எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதை விட அதிகமாக அப்போ இன்டர்னலாக அதிகமாக போட வேண்டியிருக்கும். எக்ஸ்டர்னல்லேருந்து இன்டர்னலுக்கு வருவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு பேக்ரவுண்டு. பகுதா அநேகான் வர்ணான் ததாதி. ஸோ அதாவது இதெல்லாம் என்ன எப்படிப்பட்டது, இந்த சிருஷ்டியோட டெவலப்மெண்ட் எப்படின்னா வேர்ல்டு. அந்த வேர்ல்டில் எல்போர்டை எடுத்துட்டா அதில் இருக்கிறது என்னதுக்கு, அந்த எல்போர்டை கட்டிட்டா டபிள்யூ அப்புறம் ORD வேர்டு, அவ்வளோதான். வேர்ல்டில் ஒரே ஒரு எழுத்து எடுத்துட்டுனா வேர்டு. ஒன்று வாச்சாரம்னு நாமதேயம். புரியுதா? வாடா நாமதேயா எப்படி இருக்க, என்ன ரொம்ப நாள் காணும் உன்ன, இது வீட்டில் பேசுவாங்க. புரியுதா? இதெல்லாம் இந்த இடத்துலேருந்து உபயோகப்படுத்தப்பட்ட சொல்லு தான் அவ்வளோ தூரத்துக்கு உபயோகமாக இருக்கிறது. அநேகான் வர்ணான் ததாதி நாமரூப பிரபஞ்சம் கடவத் மிருத்திகா ஏவ சத்தியம். அப்போது இதெல்லாம் பிரம்மன் எப்படி சிருஷ்டி முதல் அத்தியாயத்தில் சொன்னபடி வந்திருக்கிறது. ஸோ சரி சுவாமி, இந்த சிருஷ்டிலாம் எதனால எப்படி வந்திருக்கிறது, அது முதல் அத்தியாயத்திலே கேள்வி கேட்டு பிரம்மவேத எப்படி இந்த ஹோல் சிருஷ்டி வந்தது அப்படின்லாம் கேட்டு நம்ம பார்த்து முடித்தோம். அதில் சக்தி யோகாத் யோக மாயையினால இந்த ஹோல் சிருஷ்டியானது டெவலப் பண்ணுறது. ஓகே, மாயை ஜனனம். சரி, மாயையினுடைய ஜனனம், மாயனுடைய பர்த்து, அதனுடைய இது ஜாதகம் ஏதாவது இருக்கா? ஓகே, அந்த மாயாவோட பர்த்து ஜாதகம், அது எப்போ பிறந்தது, எந்த நேரத்தில் பிறந்தது, அது நல்ல நேரமா, ஸோ சித்த சுப லக்கணத்தில் பிறந்திருக்கா, எந்த லக்கணத்தில் அது பிறந்திருக்கு, அது ஒரு ஜாதகம் வச்சுருக்கேன்னா அப்படின்னா, மாயைக்கு ஒரு ஜாதகம் இருக்குது. அது டைம் ஸ்பேஸ் அற்ற நேரத்தில் பிறந்தது. அனாதி. ஓகே, மாயா கல்பித தேச கால கலனா. இந்த தேச காலமே மாயையிலேருந்து உண்டானது. புரியுதா? அப்போ தேச காலத்துக்கு முன்னாடி இருந்தது எதுவோ அது மாயா. புரியுதுல? டைம் அண்ட் ஸ்பேஸ். இப்படி சொன்னால் சயின்டிஸ்ட் போய் சொல்லுங்களேன், டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு. ஓகே, மாயா தேசகால உற்பத்திக்கு முன்னாடியே மாயா உண்டு. நம்பர் 1. செகண்ட் மாயா சாயா. அந்த சாயா பற்றி இங்கே தான் படித்தோம் நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படிதான் சாயானா என்ன? நிழல், ஷேடோ. ஓகே, உன்னுடைய நிழலையும் உன்னையும் பிரிக்க முடியுமா? இம்பாசிபிள். ஓகே, நான் எப்படி போகிறேனோ அது பக்கம் கூடவே வரும். அது ஸோ கூடவே வரும். அதுபோல் இந்த சாயா மாயா பிரம்மாசிரியா, பிரம்மத்தை சார்ந்திருக்கிறது. புரியுதா? அப்போ பிரம்மத்தை இது சார்ந்திருக்கிறது. மாயா சக்தி பிரம்மனை சார்ந்திருக்கு. நான் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த மாயாவோட இது எப்படி இருக்குன்னா, அதோட இருப்பு எப்படி இருக்கிறது? அது இல்லாமல் இருந்து இருக்கிறது. ஸோ நான் எக்ஸிஸ்டன்ஸ், ஸ்பாட் எக்ஸிஸ்டன்ஸ். பாட்டு இருக்கு இல்லையா, எக்ஸிஸ்டன்ஸ், ஆனால் நான் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, இதுதான் வேதாந்தத்தினுடைய இது பீக். ஓகே, அப்போ சக்தின்றது தனியாக இருக்காது, ரூல். சக்தின்றது சார்ந்து இருப்பது எதுவோ சக்தி. ஓகே, அப்போ ஏக பிரம்மன் சக்தி யோகாத் பகுதா ததாதி அநேகான் வர்ணான. அப்போ அத்வைத ஏக பிரம்மத்திடமிருந்து அநேகமான ஜகத்து தோன்றியது. அப்படி தோன்றியது அனைத்தும் நாமரூப பிரபஞ்சம். ஓகே, ஆதௌ ததாதி. ஆதௌ ததாத்தினா 3வது வரியில்
பாதத்தில் இருக்கு பாருங்க. சிருஷ்டி ஆரம்ப காலத்திலே, இந்த சிருஷ்டி துவக்க காலத்தில் எப்படி இருந்துதான்? பகவான் சிருஷ்டியை துவக்க காலத்தில் படைத்தார். சரி, அவர் ஏன் படைத்தார்? இதெல்லாம் எல்லாரும் ஒரு கேள்வி. செத்த சொன்னேன்னு இருக்கக்கூடாது. எதுக்கு அவர் என்னத்துக்கு படைக்கணும்? எக்கடாவது படைச்சிட்டு போடும், என்ன ஏன் படைக்கணும்? அடுத்தது கேள்வி. மூணாவது கேள்வி, என்ன ஏன் இப்படி படைக்கணும்? இதெல்லாமே ராங் கொஸ்டின்ஸ். புரியுதா? ஸோ ஏன் படைத்தார்? அவருக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது? நமக்கு ஒரு வீடு வேணும்னா அதுக்கு அவசியம் இருக்குது, ஒரு பைக் வேணும்னா அவசியம் இருக்குது, ஒரு கார் வேணும்னா அவசியம் இருக்குது, சட்டை வேணும்னா ஒரு அவசியம் இருக்குது. பிரம்மனுக்கு என்ன அவசியம்? இந்த சிருஷ்டியை படைக்கிறதுக்கு. இதுக்கு என்ன அப்படின்னா நிகித அர்த்தகா. நிகித அர்த்தகனா எந்த விருப்பமும் இல்லை அவருக்கு. இதுக்கு இருக்க எந்த ஒரு விருப்பம் இல்லாமல் எதுக்கு படைக்கணும்? ஓகே, ஏன்னா பிரம்மன் எப்படிப்பட்டது? அகாமகா, ஆப்த காமகா, பூர்ணகா, ஈஸ்வரகா. அவருக்கு எந்த டிசைரும் இல்லை. புரியுதா? அவர் கம்ப்ளீட் மேன், ஃபுல். யாருக்கு டிசையர் டெபிசிட் இருக்கோ, அபூர்ணம் இருக்கிறதோ, அவங்களுக்கு தான் பிரவருத்தி பண்ணணும். ஓகே, அதனால் எப்போ கம்ப்ளீட் ஆகிட்டோ பிரவருத்தி கிடையாது. புரியுதா? அதனால் ஈஸ்வரனுக்கு எந்த விதமான பிரவருத்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? பிரயோஜனமும் இல்லை அவருக்கு. ஓகே, அகாமகா, ஆப்த காமகா, நிகிதா, அர்த்தகா, புருஷார்த்தகா, ஏன சக. ஓகே, எந்த ஒரு தேவையும் ஈஸ்வரனுக்கு இல்லை. ஓகே, சரி, ஏன் சிருஷ்டி பண்ணணும்? இல்லையா? ஒரு தேவையும் இல்லாத ஆளுக்கு எதுக்கு சத்த சிவனேன்னு இல்லாமல் அப்படி மகாஜனங்கள், காமன் பீப்புள் கேட்கக்கூடிய ஒரு ரெகுலர் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ஏன் படைத்தார்னா ஜீவர்களுக்காக படைத்தார். ஏன் படைத்தாரோன்னா ஜீவர்களுக்காக சிருஷ்டி பண்ணார். எதற்காக ஜீவர்களுக்கு படைக்கணும்? என்ன காரணம்? ஏன்னா ஜீவர்களுக்கு புண்ணிய பாபம் சஞ்சித கர்மம் இருக்குது. அந்த புண்ணிய பாபம் சஞ்சித கர்மம் அது எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக, செலவழிக்கிறதுக்காக இந்த போக்தா போக்ய பிரபஞ்சம் படைக்கணும். சரி, அப்போ இந்த புண்ணிய பாபம் யார் பண்ணினது? ஜீவர்கள் தான். ஓகே, எப்போ படைச்சாங்க? எந்த சிருஷ்டி எப்போ ஆரம்பிச்சது? அனாதி. ஜீவா ஆல்சோ அனாதி, மாயா ஆல்சோ அனாதி, பிரம்மன் ஆல்சோ அனாதி. புரியுதா? ஆனால் ஒரு அனாதிக்கு மாத்திரம் பர்மனண்ட்டு. ஓகே, மீதி அனாதிலாம் ஞானம் வந்த பிறகு டிசப்பேர் ஆகிடும். புரியுதா? அதனால் புண்ணிய கர்மா எப்போ வந்ததுன்னு கேட்காத, சஞ்சித கர்மா பர்மனண்ட்டாக இருக்கிறது. அது சைக்கிள் ப்ராசஸ், நாட் லீனியர் ப்ராசஸ். ஓகே, அது எப்போ தோன்றியது? ஓகே, எப்போ தோன்றியது சொல்லாது. சிருஷ்டி ஸ்திதி லய காரணம், அப்படியே லயம் வந்திருக்கு, திருப்பி சிருஷ்டி வந்திருக்கு. அதனால் தோன்றியது அந்த எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக, கர்மத்தை அந்த தொலைக்கிறதுக்காக இந்த ஹோல் சிருஷ்டி கொடுக்கணும். தேர்ஃபோர் எனக்காக பகவான் இந்த சிருஷ்டியை படைத்தார். ஓகே, ஸோ இது ஒரு இருக்கு. சரி, அதுக்கப்புறம் என்ன? ஸோ ஜீவா அனாதி. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், புண்ணிய பாப கர்மா ஜீவர்கள் உண்டு பண்ணியிருக்கிறார். சரி, சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடி ஜீவர்கள் எங்கிருந்தனர்? இந்த ஹோல் சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடி ஜீவர்கள் அவர்கள் எங்கிருந்தனர்? எப்படி இருந்தனர்? கருப்பாக இருந்தனரா, வெள்ளையாக இருந்தனர்? வேர் டு தி ஜீவா எக்ஸிஸ்ட் பிஃபோர் கிரியேஷன்? ஓகே, இது பேசிக் ஃபண்டமெண்டல் கொஸ்டின். புரியுதா? இதெல்லாம் நமக்கு வேகா இருக்கப்படாது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கொஸ்டின். ஓகே, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சின்ன சின்ன கேள்வி. புரியுதா? அப்போது சிருஷ்டிக்கு முன்பு ஜீவா மாயா தான். எந்த ரூபத்தில்? சஞ்சீத காரண அஜ்ஞான ரூபத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஓகே, காரண சரீர ரூபேன சஞ்சித கர்மா பேக்கப் டெபாசிட் பண்ணியிருக்கிறது. ஓகே, அதனால் இந்த ஈஸ்வரன் என்ன பண்ணிருக்காரு? அந்த காரண சரீர சஞ்சித கர்மாவை வச்சுட்டு, அஜ்ஞான மாயையை வச்சுட்டு, அதுலேருந்து ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை படைத்தார். புரியுதா? அப்போ சிருஷ்டி ரகசியம், சிருஷ்டி பிரகரணம். சிருஷ்டி ரகசியம் என்பது சிருஷ்டி பிரகரணம். அப்போ தேர்ஃபோர் பகவான் அவர்களுக்கு எந்த விதமான காரணமும் இல்லாமல் அனாதி ஜீவா அவர்களுக்காகவே இந்த பொட்டன்ஷியல் ஃபார்மில் இருக்கிற மாயா சக்தி, காரண சரீரமாகவும் காரண பிரபஞ்சமாகவும் இருக்கிற அந்த மாயா சக்தி சஞ்சித கர்மா, அதுலேருந்து ஈஸ்வர மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கிறார். ஓகே, எப்படி மேனிஃபெஸ்டேஷன்? சூக்ஷ்ம சரீரமும் அந்த ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம பிரபஞ்சமும் ஸ்தூல
பிரபஞ்சமும் இந்த ஹோல் சிருஷ்டியானது வந்திருக்கிறது, தோன்றியிருக்கிறது. ஓகே, சரி. விதாதி, விதாத்தினா என்னது? ததாதி, ததாத்தினா என்னது? படைக்கப்பட்டது, தோன்றியுள்ளது. அப்போ சமஷ்டி பிரபஞ்சம் பிராரப்த கர்மா காலியான உடனே என்ன ஆகிடும்? பிரளயம் ஆகிடும். ஓகே ஓகே. இந்த சிருஷ்டி சமஷ்டி இருக்க ஸ்தூலமான சிருஷ்டி சமஷ்டி பிராரப்த கர்மா, அது வெஷ்டி அண்ட் சமஷ்டியில் இருக்கிற கர்மா எக்ஸாஸ்ட் ஆனோன்னு என்ன ஆகிடும்? பிரளயம் ஆகிடும். பிரளயமாகிறதுனா என்ன ஆகிடும்? டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, டிசப்பேர் ஆகும். டிசப்பேர் ஆகணும்னு திருப்பி ஈஸ்வரா தன்னிடம் எடுத்துக்கொள்வார். திருப்பி அது வந்து அவ்யக்த ஃபார்முக்கு போயிடும், பொட்டன்ஷியல் ஃபார்முக்கு போயிடும். திருப்பி சிருஷ்டி வரும்போது எப்படி இருக்கும்? மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு வரும். ஓகே, திஸ் இஸ் மாயா தத்துவம், பிரளயம். அதை தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்? இப்போ நம்ம வந்து தூங்குறதுக்கு போகும்போது சூக்ஷ்ம காரண சரீரத்துக்கு போவோம். ஸ்தூல சரீரத்தை சூக்ஷ்ம சரீரத்தை விட்டுட்டு காரண சரீரத்துக்கு டெய்லி போயிட்டு வருவோம். ஏன்னா அப்போ தானே அந்த ஸ்டாக் எங்கே இருக்குன்னு உனக்கு கனெக்ஷன் இருக்கும். ஓகே, இல்லைன்னா ஒரு சூக்ஷ்ம சரீரம் அங்கே எங்கேயோ மலையில் இருக்கிறது 7 கடல் தாண்டி அது வந்து அப்பப்போ பிரளயத்தில் மாத்திரம் செக் பண்ண துரு பிடிச்சி போயிடும். அதனால இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் டெய்லி வந்து அந்த அக்கௌண்ட் பார்த்துட்டு வரும். சஞ்சித கர்மாவில் உன்கிட்ட தான் வந்திருக்கிறது, இன்னும் எவ்வளோ அக்கௌண்ட் இருக்கா பா பா, இது எப்படா தீக்கிறது? அதுபோல் இந்த ஹோல் சிருஷ்டி ஸ்திதியில் இருக்க சமஷ்டி காரண பிரபஞ்சம் இருக்க அங்கே போகிறது இருக்க அதுதான் பிரளயம். அந்த பிரளயத்துக்கு பேர் நீ போகிற பிரளயத்துக்கு பேர் நித்ரான்னு பேர். இந்த ஈஸ்வரன் போகிற பிரளயத்துக்கு பேர் அதுக்கு யோக நித்ரா. யோக நித்ரா அப்படின்னா நித்ரைக்கும் யோக நித்ரைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? நித்ரன்றது ஆழ்துயில். ஓகே, ஆழ்ந்த துயில். யோக நித்ரான்றது அரிதுயில். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அவருக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியும். அந்த ஹரிதுயில் யோக நித்ரையை தான் நாராயணன் படுத்துன்னு இருக்கிறது. புரியுறதுல? இப்படி படுத்துன்னு இருக்கார் இல்லையா? வலது கை கீழே இருக்குமா, இடது கை கீழே இருக்குமா? புரியுதா? ஏன் அங்கே தொப்புளுக்குள்ளே தான் பிரளயம் இருக்குது. இடது பக்கம் ஜென்ஸ் எல்லாம் இடது பக்கம் ஒந்திரிச்சு படுக்கணும். புரியுதா? ஏன்னா ரைட்டு நாஸ்ட்ரல் வந்து பிரீத் போயிட்டு வந்தால் குட் டைஜஷன் ஆகும். புரியுதா? அதனால் பெருமாள் வந்து இடது பக்கம் படுத்துட்டான்னா என்டையர் பிரபஞ்சம் வந்து தூள் தூளாகி டைஜஷன் ஆகிடும், வாதாபி. அதனால் அவர் வலது பக்கம் வந்துருச்சு படுத்துருக்காரு. அப்படி ஒரு ஐதீகம், ஒரு கதை. புரியுதா? சரி, போட்டோம். இதுக்கு பேர் யோக நித்ரா, ஹரிதுயில். புரியுதா? சரி, ஓகே. இந்த அவ்யக்தம் டு வியக்தம், வியக்தம் டு அவ்யக்தம் சைக்கிள் ப்ராசஸ்ஸு தெளிவாக இருக்கிறது. ஓகே, மேனிஃபெஸ்டேஷன், திருப்பி ஒடுங்கிறது, திருப்பி மேனிஃபெஸ்டேஷன், அப்படி போயின்னு இருக்கிறது. சரி, இது வந்து நான் எப்படியாவது தலைகீழ் நின்று அந்த விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சலாமா அப்படின்னா அது எங்கே தான் அது சூக்ஷமம் இருக்குது. அப்படி போய் நான் கண்டுபிடிக்கிறேனே மண்டை உடையும். அநீர் வச்சனீயம். அதெல்லாம் விளக்க முடியாது, சொல்ல முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. புரியுதா? அது இப்படி ஒரு தினிசா புரிஞ்சுக்கிறது அறிவு. புரியுதா? அதனால் ஸோ சக்தி யோகா ததாதி ஆதௌ தேவா அண்டு அந்தேச்ச. ஓகே, இப்போ கரண்ட் சிருஷ்டி விஸ்வம் விச்ச ஏத்தி. விச்ச ஏத்தியை வந்து பிரிச்சுக்கணும். சாவை தனி எடுத்துரு. வியேத்தி ச வியேத்தி. வியேத்தின்னு என்ன? டிஸ்வால்வ்டு, நாட் டிஸ்ட்ராக்ஷன். அது ஒரு ஒடுங்கி விடுகிறது, ஒடுக்கமாகுது. ஓகே, டிசப்பேர். எப்படி நம்ம உறங்கி விழிப்பது போல் சாக்காடு சொல்கிறோமோ அது போல் தேவகா பகவான் சிருஷ்டி ஸ்திதி லய காரண. அவர் எப்படிப்பட்ட ஒரு சர்வசக்திமான், சர்வஜா. ஸோ இந்த ஜெயிண்ட் வீல் இருக்கு இல்லையா, இந்த பிரளய சிருஷ்டி இப்படி வந்துட்டு இருக்க வீல், பிறப்பு இறப்பு, இந்த சிருஷ்டி சக்கரமானது சுற்றின்றே இருக்கிறது. ஓகே, ஓயாமல் சுற்றின்னு இருக்கு. இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்க பூமி ஓயாமல் சுற்றின்னு இருக்கு. நாட் ஓன்லி ஒரு பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன ஆச்சரியம், கேலக்ஸி சுற்றின்னு இருக்கு. ஓகே, அந்த இது இருக்க இந்த இதெல்லாம் ஜாதகம்லாம் பார்ப்பாங்கள, இந்த என்ன அஸ்ட்ரானமி, அவன் சொல்கிறான் வந்து ஃபுல் கேலக்ஸி இப்படி சுற்றின்னு இருக்கு. மொத்தம் இன்னும் எவ்வளோ வெயிட்டான விஷயம் சுற்றின்னு இருக்கு பாருங்க. ஏதாவது ஒரு கேலக்ஸி நம்ம பூமியில் ஊந்துன்னு வச்சுக்கோ, மொத்தம் தூள் தூளாகிடும். அப்பப்போ நினச்சிக்கணும், ஓ ஏதாவது. அதனால்
அதனால் இந்த ஜெயண்ட் வீலில் சக்கரத்தில் பிறப்பு இறப்பில் சுற்றின்னு இருக்கிறதுல எப்படி சார் தப்பிக்கிறது அதை பார்க்கணும். இங்கே சுற்றுறதா அங்கே சுற்றுறதா அங்கே பராக்கு பார்க்கக்கூடாது, பராஞ்சி காணி ஆகிடக்கூடாது. ஓகே, இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆக அது புத்திசாலித்தனம். மொத்தத்துக்கு நீ எங்கே போனாலும் அதுலேருந்து என்ன தாத்பரியம் என்ன தீம் அதில் தான் நம்முடைய நாட்டம் இருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். புரியுதா? இல்லைன்னா ப்ராப்ளம் ஆகிடும். புரியுறதுல? அதனால் நீயாக எகிரி குதிக்கணும், தப்பிக்கிறதுக்கு வேறு வழி கிடையாது. புரியுதா? அதுதான் புத்திசாலித்தனம். ஓகே, ஒன்று வந்து அந்த அப்படியே இறக்கி விட்ருவாங்க அந்த ஜெயிண்ட் வீலில். அப்படிலாம் யாரும் இறக்க மாட்டாங்க. புரியுதா? அது மாயா வீல். மாட்டின்னா போச்சு. புரியுதா? நீனா பார்த்துக்கணும். ஓ இப்படி சுற்றிகிட்டே இருக்கமே, ஒரே மாதிரி சுற்றிகிட்டே இருக்கமே அப்படின்னு வரணும். ஓகே, பர்த் டெத்து, டெத்து பர்த்து, பர்த் டெத்து, டெத்து பர்த்து, பர்த் டெத்து. சே, திருப்பி எப்படி வரணும்? அது எஸ்கேப். ஓகே, எஸ்கேப் ஆகணும். ஓகே, ஏன்னா அதே ஜீவர்களுக்கு ஒரு அற்புதமான சக்தி பகவான் கொடுத்துருக்கார். அது என்ன சக்தினா இச்சா சக்தி, டிசையர், காமம். ஓகே, காமம் கொடுத்துருக்காரு. அதனால் இந்து சனாதன தர்மத்தில் காமம்ன்றது நமக்கு விரோதம் கிடையாது. அந்த காமத்தை, டிசையரை நீ ரிஃபைன் பண்ணு, அதை மேலே மேலே கொண்டு வா அந்த காமத்தை. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீ பலூனுக்கு ஆசைப்பட்ட, அதுக்கப்புறம் என்ன 2 சக்கரம், அப்புறம் 3 சக்கரம். ஓகே, இப்படி பலவிதமான விஷயத்துக்கு நீ ஆசைப்பட்டு இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், குருகுலத்தில் குட்டி குழந்தை இருக்குது, அதுக்கு மேலே ஒரு குட்டி குழந்தை, அதுக்கு மேலே சைஸு, அதுக்கு மேலே சைஸு, ஒரு 10 சைஸுக்கு நமக்கு இருக்குது இப்போ. புரியுதா? வேறு எங்கேயும் போக வேண்டாம். ஒன்றும் ஒரு விதமாக வந்து அதனுடைய டிசைன்ஸ் நம்ம இப்போ வந்து அனுபவிச்சுட்டோம். ஓகே, ஒரு குழந்தை ஒரு மாதிரி பார்க்குது, இன்னொரு குழந்தை வேறு மாதிரி பார்க்குது. புரியுதா? கட்டி ஆயிடுச்சு. ஓகே, அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் எப்படி பார்க்கும், நான் கொடுக்குறேன்ல கையில் வாங்குறதில்ல, அதுக்கு முன்னாடி இப்படி பார்க்கும் டிசையர். புரியுதா? அது எனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ, இல்லாட்டி அது பாட்டு அதில் வந்து பற்றற்று போயிட்டே இருக்கு. சில குழந்தைங்க என்ன பண்ணுறதுன்னா வாங்கி அவன் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்தது, அது ஐ டோன்ட் டாக், ஆனால் அம்மாவுக்கு போய் சாப்பிட்டு. புரியுதுல? இந்த 10-20 குழந்தைய வச்சுன்னு என்டையர் பிரபஞ்சத்தில் இருக்கிறத டிசைன் நீ கண்டுபிடிச்சலாம். புரியுதுல? அதனால் ஸோ இங்கே வந்து கை குழந்தை பாப்பா வரைக்கும் 80 வயசு உள்ளவங்க வரைக்கும் எல்லா குழந்தையும் இருக்குங்க. புரியுதுல? எல்லா குழந்தைக்கும் டிசைன்ஸுக்கு காமம் இருக்கிறது. ஓகே, அந்தந்த வயசுக்கு தகுந்த மெச்சூரிட்டி கிடையாது, அது கிடையாது. ஏஜுக்கு தகுந்தப்பல மெச்சூரிட்டி கிடையாது. மெச்சூரிட்டி டிஃப்ரெண்ட் லெவல். அதை நம்ம இங்கே பார்க்கும்போதே நம்ம அப்படியே அப்சர்வ் பண்ணணும். இப்படி மறைச்சு பார்த்துடும், இவனுக்கு என்ன மெச்சூரிட்டி, இப்படி பார்த்தீங்கன்னா பம்பாயிடும். புரியுதா? சொல்லவும் கூடாது. நம்ம வந்து கேஜ் பண்ணணும். ஓகோ, இந்த 100 பேரில் சில பேர் மெச்சூராக இருக்கான், பல எல்லாத்தோட அட்ஜஸ்ட் ஆகுறான், சில பேர் அட்ஜஸ்ட் ஆக மாட்டான், இதெல்லாம் இம்மெச்சூர். சில பேருக்கு வயசாக இருக்கும் ஆனால் குழந்தைத்தனம் இருக்கும். இல்லை, சில பேர் குழந்தையாக இருப்பாங்க, சின்ன வயசு தான் இருக்கும், ஆனால் ஹை மெச்சூர் இருக்கும். திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் ப்ரீவியஸ் ஏஜோட சம்ஸ்காரம், முன்னாடி உள்ள ஜென்மத்தோட கண்டினியூட்டி. ஓகே, இதில் ஒன்றும் விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது, கேவலம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இந்த மெச்சூரிட்டியில் பண்ணுறோம்ல, இதே அப்படி கண்டினியூ போக நெக்ஸ்ட் ஜென்மா எடுத்தோம்னா அதனுடைய ஹையர் லெவல் மெச்சூரிட்டி வரும். அது இது லாங் ப்ராசஸ். திஸ் இஸ் ப்ராசஸ். ரைட் தான். நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த ப்ராசஸ் இதோட போகிறோம், நமக்கு ஓரளவுக்கு அறிவு வந்துடுது, இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது எப்படி, அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம். அந்த டிசைருக்கு பேர் முமுக்ஷுத்வம், மோட்ச இச்சை. ஓகே, அதனால் இதுக்கு பேர் முமுக்ஷுத்வ சிபிர். ஓகே, அப்போது இதுலேருந்து என்ன பண்ணுறேன்னா அந்த பூர்ணத்துவத்தை அடையணும்னு விரும்புகிறேன். அதுக்கப்புறம் சிரவண மனன நிதித்தியாசனம் இந்த மாதிரி 36 சிபிரில் நான் என்ன புரிஞ்சுட்டேன், அந்த பூர்ணத்தை அடைய முடியாதுன்னு தெரிஞ்சுட்டேன். எப்படி பூர்ணத்தை அடையணும்னு முடிவு பண்ணேன். அப்புறம் என்ன முடிவு பண்ணேன், அந்த பூர்ணத்துவத்தை என்னால் அடைய முடியாதுன்னு முடிவு பண்ணேன். அந்த பூர்ணத்துவத்தை அடையாமல் ஏற்கனவே நான் பூர்ணமாக தான் இருக்கேன்றது புரிஞ்சுட்டேன். இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பேத்தட்டிங்கன்னா, இந்த அபூர்ணமாக இருக்கிறது தான் வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கிறது. பூர்ணமாக இருக்கிற விஷயம் வந்து என்னால் கிரகிக்க முடியல, கிளைம் பண்ண முடியல, சக்தி வர மாட்டேறது. புரியுதா? அது ஒரு அப்படியே வேகமாக போய்டுறது. அதுக்காக நான் இப்போ ஃபைட் பண்ணி
இது எந்த இல்லை இது எந்த அப்படின்றத நான் டோட்டல் பண்ணிட்டு போகும்போதே இந்த அபூர்ணம் சொல்கிற விஷயம் கூட பூர்ணத்துவத்தில் இருக்கிறது தான் புரிஞ்சுட்டேன். புரியுதா? தேர்ஃபோர் கடைசி ஃபைனல் என்ன, பூர்ணம் ஒன்று தான் இருக்கிறது, அபூர்ணன்றது மித்யா பதார்த்தம் அப்படின்னு ட்ராவல் ஆகிடுச்சு. புரியுதா? அதனால் இப்போ எனக்கு எந்த ஒரு விஷயமும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இப்போ ஜஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். அப்படி எனக்கு வந்துடுது. அப்போ ஃபைனல் டிசையர்ஸ் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, அதாத்தோ பிரம்ம, திஸ் இஸ் ஃபைனல் டிசையர்ஸ். அப்போது இந்த ஆசை புனிதமான ஆசையாக நம்ம மாற்றுறது தான் வே ஆஃப் லைஃப். வே ஆஃப் லைஃப் மீன்ஸ் இந்து சனாதன தர்ம லைஃப். ஓகே, இது மோட்சம், விடுதலை. அப்போது இதில் வரவிடாமல் தடுக்கிறது எது? அடுத்த கேள்வி. ஓகே, இது நமக்கு 1 by 1 கேட்டுணும். அது என்னன்னா, இந்த ஆசை முமுட்சுத்துவ ஆசை, சுதந்திரத்துக்கு விடுதலை அடையணும் என்ற ஆசை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே நிறைய ஆசை உள்ளர ஏற்கனவே க்யூவில் இருக்குது. நிறைய க்யூவில் இருந்து அதுக்கு பின்னாடி இருக்கிறது. இந்த மளிகை சாமான் போடும்போது கடைசியில் ஒரு ஐட்டம் போடுவோம் இல்லையா? ஓகே, அதில் முதல்ல மஞ்சள் குங்குமம்னு எழுதுவான். பழைய காலத்தெல்லாம் அது ஒரு லிஸ்ட் பண்ணுவான். ஓகே, எழுதிய கடையில் கொடுத்துட்டோம்னா அவன் போட்டுப்போம். அப்புறம் டப்பாவில் போட்டு வச்சோன்னா அவன் வீட்டுக்கு கூட அனுப்புவான், இல்லை எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம இப்போ புரியுதுல்ல? அந்த மாதிரி ஒருத்தர் சொன்னாங்க, இவ்வளோ கூட மோட்சம் கூட வருங்க. சரி, அது கடைசியில் எழுது அப்படி. ஓகே, நம்ம பட்டியலில் அது இருந்தால் இருக்கட்டுமே. இது கல்கண்டெல்லாம் முதல்ல கொடுப்பான் கடையில். புரியுதா? அதுக்காகவே கடைக்கு போகிறது. அந்த இதை லிஸ்ட்டில் இல்லாதது இருக்குல்ல, அது எங்கிட்ட கொடுத்துரு கையில் அப்படின்னு. புரியுறதில்ல? ஸோ அதுக்கு முன்னாடி உனக்கு எத்தனை இருக்கிறதோ அந்த லிஸ்ட்டுக்கு பிறகு, அப்போ ப்ரீ நோஷன் உனக்கு ஏகப்பட்ட டிசையர்ஸ் இருக்குப்பா. ஹவுஸ்ஃபுல். அந்த தேட்டரில் போடுவான் தெரியுமா உங்களுக்கு? ஹவுஸ்ஃபுல் அப்படி. அதுவும் மத்தியான தேட்டரில் இவன் போவான் 12 மணிக்கு விறுவிறுத்து எகிரி குச்சி இதெல்லாம் பண்ணி ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு போடுவான். அதோடு விடுவானா? ஹவுஸ்ஃபுல்னா திருப்பி ரிவர்ஸில் வருவான். அங்கே ஒரு 10 பேர் 20 டிக்கெட்டை வச்சுட்டு இருப்பான். அதுக்கு தான் ஹவுஸ்ஃபுல்லே போடுறது. லட்சியம் எப்படி போயிட்டு, லட்சியன்ற நீ புனிதமான லட்சியம் எப்படியாவது இந்த சீன்லேயே இந்த ஷோலையே பார்த்துட்டு வர்றது. அதை வெளியில் சொல்லுவான் பாரு, இந்த ஷோலையே இந்த இடத்துலையே பார்த்துட்டு வந்துட்டேன்டா. எவ்வளோட கொடுத்த? அது கொடுத்தா 1000 ரூபாய். டிக்கெட் எவ்வளோ? 20 ரூபாடா. 1000 ரூபாய் கொடுத்து பார்த்துட்டேன். ஆமாடா, லட்சியம் பெருசுடா. எவ்வளோ வேணா கொடுக்கலாம் தெரியல. சட்டையில் கீச்சுண்டு இதில் வா கதவுல க்ளோஸ் பண்ண ஏசி, இது க்ளோஸ் பண்ண அது ஏசி கிடையாது. ஒரு ஸ்மெல் வரும் பாரு. அப்பா, அந்த பக்கத்தில் இருப்பான் அவன், தண்ணி போட்டுட்டு வந்திருப்பான். அப்போதான் அவனும் பக்கத்தில் உட்காந்துருப்பான். இந்த பக்கம் மேனாமினிக்கா ஒன்று உட்காந்துருப்பான். அதுவும் அது சென்ட் போட்டிருக்கோம். ஆனால் ஒரு செகண்ட்ல அப்படியே மெய்மறந்து சமாதி ஸ்டேட். சமாதி ஸ்டேட். உடல் மறந்து, உறவை மறந்து, வீட்டை மறந்து, பக்கத்துல இவனை குடிகாரனை மறந்து, இவனையும் மறந்து, அப்படின்னு என்ன அடிக்காதா. அதோட மூட்டு பூச்சி பின்னாடி கடிக்கும். அதெல்லாம் ஒரு பாரம்பரியமான தேட்டர். அதுக்கு பேர் லிபர்ட்டின்னு பேர். லிபர்ட்டின்னா புரியுதுல உங்களுக்கு? ஃப்ரீடம். ஃப்ரீடம், லிபர்ட்டி, சத்தியம், மோக்ஷம். எப்படி வச்சிருக்கான் பாரு. சிந்திச்சு வச்சிருக்கான், சிந்திச்சு வச்சிருக்கான். புரியுதுல? சும்மா அப்படியே சொல்ல, இதெல்லாம் வேதாந்த பேக்ரவுண்டோட வச்சிருக்கான். புரியுதா? பிரார்த்தனான் தேட்டரு, சத்தியம், பிராரப்னா பிரார்த்தனை. ஸோ அது இந்த மாதிரி அந்த ஜிக்ஞாசு, இறைவா என்னுடைய மைண்டு ஃபுல்லி ஆக்குபைடு ஃபார் அர்த்தார்த்தி டிசையர். தேர்ஃபோர் அதிலிருந்து என்னை விடுவிச்சிடு. அப்படி ஏக்கத்தோடு கூப்பிடுறதுக்கு பேரு ஜிக்ஞாசு பக்தன். அல்டிமேட் விஷயத்துக்காக புரிந்து கொண்டு அதற்காக பிரார்த்தனை பண்றது ஞானி பக்தன். அதனால முமுட்சுத்துவம்
எனக்கு இருக்குது. ஆனால் அது சில சமயம் டவுன் ஆகிற மாதிரி இருக்குது. சுவாமி ஈஸ்வரா, எனக்கு டவுன் ஆகாமல் தொடர்ந்து அதே உற்சாகத்தில் நான் போகிறதுக்கு எனக்கு அருள் பாலி அப்படின்னு முமுக்ஷுத்த சிபிரில், ஏ பகவதி, நீ எவ்வளோ வருஷமாக நீ தபஸ் பண்ணுற, எனக்கு சும்மா 2 வருஷம் 2 கிளாஸு கேட்கும் போதே தபஸ் போய்ட்டு. அதனால் அவர் சொல்கிறார், அவர் அந்த இவர் இது அப்போத்துலேருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு, புரியுதா? அதனால் எனக்கு தீவிர முமுட்சுத்துவத்தை கொடு பகவானே அப்படி பிரார்த்தனை பண்ணுறது. சக சக சர்வஜ்ஞ சர்வசக்திமான் சர்வதக சர்வ வியாபி சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்தா இன்ஃபினிட் பிரம்மன், ஓ பரா அபரா பிரகிருதி பகவானே, எனக்கு தீவிர முமுட்சுத்தை கொடுத்துரு. நான் உனக்கு என்ன கேட்குறேன், நான் அர்த்தத்தை கேட்குறேன்னா அர்த்தார்த்தி கேட்குறேன்னா முமுட்சுத்துவத்தை கொடுத்துரு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் மீதெல்லாம், புரியுதா? அதனால் நக சம்யுனக்து, என்னை எங்களை இந்த ஈஸ்வர ஞானத்துடன் சேர்ப்பாயாக, சம்பந்தப்படுத்து, முமுட்சுத்துவம் தீவிரமாக்கு. சுபயா புத்தியா, மிகப்பெரிய புனிதமான இந்த விருப்பம், டிசையர், ஐ வாண்ட் ஈஸ்வர ஞானம். ஈஸ்வர ஞானம் மீன்ஸ் அந்த ஆத்மோக்ஷம். அப்போ மோக்ஷம் டிசையர், அதன் பிறகு என்ன, ஈஸ்வர ஞானம் டிசையர், அதன் பிறகு என்ன, 1 2 3 double 1 2 3 double 24/24 12 + 12 20 25/18. அதில் எங்களுக்கு பிரவருத்தி கொடு பகவானே, புரியுறதுல? அதனால ஈஸ்வர அனுகிரக ஏவ பும்சாம் அத்வைத வாசனா. நமக்கு இந்த அத்வைத வாசனை இருக்குல்ல, அது நமக்கு டிசைர் வரத்துக்கு என்ன, ஈஸ்வர அனுகிரகம். இப்போ நம்ம இவ்வளோ பேர் உட்காந்து, நமக்கு இவ்வளோ தூரத்துக்கு குழந்தை குட்டி பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் உட்காந்து இதை கத்துண்டே ஆகணும்னு வந்திருக்க, அத்வைத வாசனை அது பேர். ஓகே, அந்த அத்வைத வாசனை எனக்கு வந்ததுக்கு காரணம் ஈஸ்வர அனுகிரகம். ஈஸ்வர அனுகிரகம் இருக்கு. அதனால இந்த அத்வைத வாசனை வருவதற்கு ஈஸ்வர அனுகிரகம் தேவை. புரிஞ்சுதா? நமக்கு பூர்ணமான ஈஸ்வர அனுகிரகம் நன்னா இருக்கணும், பரிபூர்ணமாக இருக்கணும். புரியுதா? ஒன்றே ஒன்று தான் இப்போ நமக்கு அதிகமாக தேவை, அது என்னென்னா பிரயத்தனம் அதிகப்படுத்தணும். அப்போ ஞானம் வருவது இருக்கட்டும், முதல்ல ஞானம் வேணுன்ற டிசைர் இருக்கணும். புரியுதா? அதுதான் முமுட்சுத்துவம். அந்த முமுட்சுத்துவத்தை தீவிரமாக்கு. அப்போ எதில் விருப்பம் ஏற்படுறதோ அதில் தான் பிரவருத்தி நடக்கும். புரியுதா? அப்போ 1 2 3 double அந்த ஜீவ யாத்திரையை நான் தொடர்ந்து பண்ணணும்னா, பிரவருத்தி ஆகணும்னா என்ன ஆகணும், முமுட்சுத்துவத்தை பேஸ் பண்ணியிருக்கேன். புரியுறதா? சம்ஜாயே? இங்கே கவனி. அதனால அந்த ஜீவ யாத்திரையை நான் தொடர்ந்து பண்ணுறதுக்கு புஷ் எங்கே இருக்கிறது, முமுட்சுத்துவம், டிசையர். ஓகே, இதில் தான் என்னுடைய விஷயம். இந்த விஷயம் புரியணும். இப்போ ஒரு திருநெல்வேலி அல்வா சாப்பிடும்போது ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு புரியுது. ஓகே, வீடு வாங்கிட்டா ஒரு விஷயம் புரியுது, கார் வாங்கினா ஒரு விஷயம், அதெல்லாம் எனக்கு புரியுது. இதில் தான் எனக்கு என்னுடைய லைஃபு, இனிமேல் வரக்கூடிய ஜன்மங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்குன்றது எனக்கு புரியணும் பகவான். ஏன்னா எனக்கு புரிய மாட்டுறது. புரியுதா? ஏன் புரிய மாட்டுறதுன்னு புரியுறதில்ல. எப்படி புரியுறது நான் புரிஞ்சுக்கிட்டேன், நடுநடுவில் டவுன் ஆயிடுறேன் நான். புரியுறதில்ல? அப்போ அது ஆகாமல் தொடர்ந்து அதே வேகத்தில் கண்டினியூஸாக போகணும் அப்படின்ற மாதிரி சுரேஸ்வராச்சாரிய மாதிரி, மதுசூதன சரஸ்வதி மாதிரி எத்தனை ஆச்சாரியர்கள் இதில் இந்த பயணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கியிருக்காங்க. அந்த மாதிரி நானும் இந்த 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 விஷயத்தில் நான் இருக்கணும் அப்படின்றது இருக்கணும். ஓகே, அதனால் இதுக்கு இந்த மார்க்கத்துக்கு பேர் என்ன தெரியுமா, நிவர்த்தி மார்க்கம். ஓகே, முமுட்சுத்துவன்றது நிவர்த்தி. இந்த நிவர்த்தி மார்க்கத்தில் பிரவருத்தி பண்ணுறதுக்கு எனக்கு முமுட்சுத்துவம் வேணும். புரியுதா? அப்படி எனக்கு ஈஸ்வர அனுகிரகம் தேவை. சக நக புத்தியா சுபையா சம்யுனக்தும். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க இந்த பிரேயரை. எந்த கேம்பில் கேட்டுக்கோங்க, இதே கேம்பில் தான் கேட்டுக்கோ. புரியுதுல? அதே திருப்பி மூணாவது அத்தியாயத்தில் பார்த்தோம், இப்பயும் பார்த்துருக்கோம். ஓகே, 4 5 6 அங்கே ஒரு பிரார்த்தனை ஸ்லோகம் வந்தது, மந்த்ரா அங்கே வந்தது, இப்போ இங்கே வந்திருக்கிறது. அதனால் திஸ் இஸ் குட் பிரார்த்தனை. அதனால் சொல்லிருக்கு. திருப்பி என்ன, பகவானுடைய விஸ்வரூப காட்சியை இப்போ சொல்ல படிக்க போகிறோம். ஓகே, அடுத்தது 2 3 4 4வது அத்தியாயம். ததே வாக்னிஸ் ததாதித்யஸ் ததாதித்யகாம்
தத்வாயுஸ்தது சந்திரமாஹாம் ததேவ சுக்ரம் தத் பிரம்ம ததாபஸ்தத் பிரஜாபதிஹி த்வம் ஸ்திரீ த்வம் புமானசி த்வம் குமார உதவா குமாரி த்வம் ஜீர்ணோ தண்டேன வஞ்சசி த்வம் ஜாதோ பவசி விஸ்வதோ முககாம் நீலப்பதங்கோ அரிதோ லோகிதாக்ஷகாம் தடித் கர்ப்பருதவ சமுத்ராஹாம் அநாதிமத்தத்துவம் விபுத்வேன வர்த்தசே யதோ ஜாதானி பூவானி விஸ்வா விஸ்வாம். வெரி குட். டோட்டலி விஸ்வரூபம். ஓகே, நம்ம கீதையில் ஒரு அத்தியாயம் தான் படித்தோம். புரியுதா? இங்கே கண்டினியூஸாக விஸ்வரூபத்தை அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுற, பகவான் ஸ்ரீகிருஷ்ணா இங்கேருந்து ஸ்வீகாரம் எடுத்துட்டார். புரியுதா? இந்த உபநிஷத்துலேருந்து விஸ்வரூபத்தை எம்பசைஸ் பண்ணிகிட்டே இருக்கு. அப்போது இந்த உபநிஷத்தினுடைய ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்டு லெவலே விஸ்வரூபத்துக்கு வந்துட்டான். ஓகே, ஏக்கரூபத்திலேருந்து விஸ்வரூபம். அப்போ ஏக்கரூபம்ன்றது ப்ரீகேஜி லெவல். புரியுதா? விஸ்வரூபம்ன்றது ஸ்கூல் லெவல் அண்டு அரூபன்றது காலேஜ் லெவல். ஓகே, ஸோ நீங்கள் எந்த லெவலில் இருக்கையில பார்த்துக்கோங்க. ஓகே, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அந்த லெவலில் அந்த குழந்தை மாதிரி சாமி கும்பிட்ற இடத்துல இருக்கலாம். அது வெக்கம் கிடையாது, அது ஒரு லெவல். புரியுதா? இம்பார்ட்டன்ட் லெவல். புரியுதா? அதுக்கப்புறம் ஸ்கூலில் மேல் லெவலுக்கு வந்துட்டோமா, அதுக்கப்புறம் இல்லை காலேஜுக்கு போயிட்டோமா. புரியுதா? சப்போஸ் நீ 5 வயசில் காலேஜுக்கு போயிட்டோன்னா என்ன ஆகும்? கொண்டு போய் ஸ்டாஃப் ரூமில் விட்டுருவாங்க, ஏதாவது ஒரு டீச்சருக்கு விட்டார். புரியுதா? அதனால் ஸோ அந்த ஸ்கூல் டீச்சர் இருப்பா. ஓகே, அவள் குழந்தைய பெற்றுட்டு என்ன பண்ணுவான், காலேஜ் கூட்டிகிட்டு போவான். உடனே அந்த குழந்தை சொல்லுவான், நான் காலேஜுக்கு போயிட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்போ எந்த கான்டெஸ்ட்டில் எவ்வளோ தூரத்தில் இருக்கோன்றது யார் முடிவு பண்ணணும்? அவாவா முடிவு பண்ணணும். ஓகே, முடிவு பண்ணினா அங்கேருந்து கம்ஃபர்டபுளாக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு சுலபமாக. புரியுதுல்ல? சரி, போட்டோம். இப்போ முமுக்ஷு தேவை இந்த ஈஸ்வர ஞானம். மோக்ஷ இச்சா டு ஞான இச்சா. ஓகே, மோக்ஷ இச்சா டு ஞான இச்சா. அப்போ ஞான இச்சானா என்ன? ஜீவ யாத்திரை இச்சா. அந்த ஜீவ யாத்திரையில் இச்சா இருக்கணும். அப்படின்னா என்ன? கிளாஸு கேட்கணும். எப்போ கேட்கணும்? காலையில் கேட்கணும், அப்புறம் மத்தியானம் கேட்கணும், அப்புறம் சாயந்தரம் கேட்கணும். அப்போ பழப்பே இல்லையா எங்களுக்கு? இதான் பழப்பு சொல்கிறா, அப்புறம் வேறு பழப்பு என்ன? பழப்பு இல்லாத ஒன்று இது கிளாஸ் கேட்குறப்ப அப்படின்னா எவ்வளோ பேர் கேட்கணும் நம்ம நாட்டில்? இல்லை, யார் அதிகமாக பிஸியாக இருக்கானோ அவனால தான் கிளாஸ் கேட்க முடியும். ஃபார் இன்ஃபர்மேஷன். புரியுதா? இது ஒரு மாறாத உண்மை. அதனால் ஸோ சித்பவானந்த சுவாமிஜி சொல்கிறார், பெரியவர், ரொம்ப பெரிய ஆளவர். அவர் சொல்கிறார், நேரம் இல்லை என்று சொல்பவன் நேர்மை இல்லாதன்றார். ஸோ நேரத்தை சரியாக பயன்படுத்த தெரியணும். ஓகே, அப்போது ஸோ எடுத்தோடனே அல்டிமேட் கோல் வந்துடுமா? வராது. முதல்ல எங்கே நம்ம ஆரம்பிக்கலான்னு தேடினோம். நாங்கள் மலையை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்தோம். எங்கே முதல்ல ஏறுறது? புரியுதா? ஒருத்தன் சொல்கிறான், இப்படி ஏறுங்க சார், அப்படியே நேராக போயிடலாம் சார் அப்படின்றான். புரியுதா? அப்படியே போனால் அங்கே போய் அப்படியே பழக்கம்னு நிற்குது. வெரி டிஃபிகல்ட் அது. மகாநர அது எங்கே இப்போ நீங்கள் ஒரு அப்படி இப்படி போய் இப்படி 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 போய் அப்படியே ஒரு சௌரியமாக போயிடுறீங்க. முதல்ல சுற்றி சுற்றி வந்தோம், எப்படி போகலான்னு. புரியுதுல? அதில் இப்படி போகும்போது அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்களா இப்போ அப்படி இதெல்லாம் புதரெல்லாம் தள்ளிட்டு போனோம். அது எல்லா பக்கமும் ஒரே புதராக இருக்கும், எல்லா பக்கமும் கல்லாக இருக்கும். புரியுதா? அதை 5 ஸ்டேஜில் பண்ணி அந்த 5 ஸ்டேஜை தானோன்னு மகாநாராயணாவை அமைச்சிடும். புரியுதுல? பியூட்டிஃபுல் ஸ்டேஜ் அது. 5 ஸ்டேஜ். அதனால் ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏகரூப ஈஸ்வரா. ஓகே, நம்ம ஆள் ஒருத்தர் நம்ம ஃபஸ்ட்டு பகவத்கீதை ஒருத்தர் டிவி எடுத்தார். அவர் இப்போ 25 அடிக்கு பாலாஜி ஒரு கோயில் வச்சுருக்கார். இப்போ சார் சமீபத்தில் இப்போ திறந்துருக்கார், கும்பாபிஷேகம் பண்ணிருக்கார். 25 அடிக்கு கும்பாபிஷேகம். புரியுதா? அப்படி
ஏகரூபில் ஈஸ்வரனை பண்ணி அதில் வந்து இப்போ நம்ம மகாநாராயணன் வந்து அப்படி சிரிச்சுண்டு ஆனந்தமாக இருக்குது, பார்க்குறதுக்கு கண்கொள்ளாது, இது ஆனந்தம். விஸ்வரூபம் எங்கே போய் ஆனந்தமாக சிரிக்கிறது எல்லாத்தையும் போல வந்து இவர் ஏகரூப. ஓகே, நமக்கு பிடிச்ச சுவாமியை இஷ்ட தெய்வத்தில் முதல்ல கொண்டு வரணும், அதில் பழகணும். புரியுதா? அந்த சுவாமி தான் இந்த சுவாமியில் இருக்கார், அந்த சுவாமி தான் இதில் இருக்கிறார், அப்படி காட்டி 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 விஸ்வரூபத்துக்கு ட்ராவல் பண்ணணும். அநேக ரூப பகுதா அவதாரணம் அடுத்த ஸ்டேஜுக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் தான் அரூபா ஈஸ்வர, அல்டிமேட் அத்வைதம் ஏகமேவ. அப்போ இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எந்த ஈஸ்வரனில் நம்ம ட்ராவல் பண்ணணும்னு தெரியும். ஓகே, ஏகரூப ஈஸ்வரனில் இருக்கணுமா, அநேக ரூப ஈஸ்வரனில் இருக்கணுமா, அரூப ஈஸ்வரனில் இருக்கணுமான்னு யார் முடிவு பண்ணணும்? அவாவா முடிவு பண்ணும். காலையில் வந்து ஏகரூபா, மத்தியானம் வந்து அநேக ரூபா, சாயந்தரம் வந்து அரூபா. புரியுதா? அப்படி இல்லை. ஸோ எதில் வந்து அதிகமாக இது வந்து வரக்கூடாதுன்னா வரணும். ஓகே, ஒரு எக்ஸசைஸும் நம்ம மைண்டில் வந்துட்டு போகணும். ஓகே, எதில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பண்ணி பண்ணணுன்றது தெரியும். ஓகே, அப்போ அநேக ரூப ஈஸ்வரா பற்றி இங்கே சொல்லப்படுறது. தது ஏவ அக்னிகி, அதாவது பஞ்சபூதமும் ஈஸ்வரான்றதை சொல்கிறது. விஸ்வரூபத்தை முதல் அவதாரம் என்னவா? முதல் அவதாரம் ஆகாச ரூபம். பகவான் வந்து ஃபஸ்ட்டு அவதாரம் என்ன எடுத்திருக்காரு? ஆகாச ரூபனே. ஆகாசத்துலேருந்து வாயு, வாயுலேருந்து அக்னி, அக்னிலேருந்து ஜலந்து பிருத்திவி, எவ்ரி திங், இந்த ஹோல் பஞ்சபூதானி அவதாரம். ஓகே, ஈஸ்வர அவதாரம், எவ்ரி திங் ஈஸ்வர அவதாரம். அதனால் அக்னி, அதுக்கப்புறம் என்ன? ஆதித்யா, சூரியன், வாயு, சுக்ரம். சுக்ரம்னா பிரைட் லிட்டில் ஸ்டார், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். லிட்டில் ஸ்டாரா? அது நீ பேசுகிறதே தப்பு, எப்போ பார்த்தாலும் ஒன்று பேசுகிறதே தப்பு பண்ணுறேன், வாயை திறந்தாலும் தப்பு தப்பாக பேசுகிறேன். ட்விங்கிள் ட்விங்கிள் குழந்தைக்கு தப்பாக சொல்லிக் கொடுக்கலாமா? பிக் பிக் ஸ்டார்னு சொல்லணும் இல்லையா? அந்த ஸ்டார் உங்கள் வீட்டு சூரியனை விட பெருசு அது. புரியுது? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், அந்த மாதிரி ஸ்டார் இருக்கிறது. ஓகே, அதெல்லாம் படைச்சாராம். ஓகே, இதில் சொல்லும் போதே பாரு, முதல்ல லைட்டு படைச்சிட்டாருன்றது. லைட்டு படைச்சோத்தானே மீதெல்லாம் வந்து என்னென்ன வருன்றது பண்ணலாம். அதனால் ஸோ இதெல்லாம் சுக்ரம் நட்சத்திரம், தத்து பிரம்ம, இந்த மாதிரி இரண்ய கர்ப்பன் முதல்ல வந்தார். ஓகே, ஆபகா, பிரஜாபதி, விராட், ஈஸ்வரா, இதெல்லாம் வந்து பிரம்ம விஸ்வரூப தர்சனம். ஓகே, இது இப்படி ஆர்டராக வரல, இதெல்லாம் நீங்கள் அப்புறம் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி ஆர்டராக போட்டுக்கணும். ஓகே, ஸோ இரண்ய கர்ப்பன் வந்து தோன்றி அதுக்கப்புறம் விராடு வந்தது. இரண்ய கர்ப்பன் என்ன? சூக்ஷ்மம். முதல்ல சூக்ஷ்ம லெவலில் வந்தது, சூக்ஷ்ம பஞ்சபூதம் அதெல்லாம் வந்தது தத்துவம். அதுக்கப்புறம் வந்து ஸ்தூலத்தில் வந்தது இப்போ நம்ம பார்க்குற விராட் ஸ்வரூபம். ஸோ மூணாவது மந்திரம் என்ன அப்படின்னா, மூணாவது மந்திரம் வந்து சங்கருக்கு ரொம்ப பிடிச்ச மந்திரம், அடிக்கடி கோட் பண்ணுற மந்திரம். ஓகே, இந்து மதத்தோடைய சிறப்பே இதில் தான், நமஸ்தே. இந்த நமஸ்தே வந்து நம்முடைய முக்கியமான வேர்டு. அதில் நம ப்ளஸ் தே இருக்கிறது, 2 வேர்டு இருக்குது. ஓகே, தேனா உங்களை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம இப்படி பண்ணும்போது நான் உங்களை நமஸ்கரிக்கிறேன், உங்களை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னா எவ்ரி பர்சன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஈஸ்வரா இருக்கிறது. ஓகே, அந்த ஈஸ்வரனை நான் வணங்குகிறேன் அர்த்தம். அதுக்கு பிரமாணம் இந்த மந்திரம், 4-3 மந்திரம். துவாம் குமார உதவா குமாரி, குமார குமாரி. ஓகே, சந்தனம் எங்கள் நாட்டின் புழுதி, கிராமம் அனைத்தும் தவபூமி, சிறுமியரெல்லாம் தேவியின் வடிவம், சிறுவரனை வரும் ராமனே, சிறுவரனை வரும் ராமனே. இப்போ சிறுவர் சிறுமியர்களா ஈஸ்வரா அப்படி சொல்லி கொடுக்குறேன். அதனால தான் அந்த பூனல் போடுற பையனை வந்து நம்ம வந்து தெய்வமாக பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கன்னியா பூஜை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைய வந்து பூஜையாக சாமியாக பார்ப்போம். அதுக்கப்புறம் கல்யாணமானவளை எப்படி தம்பதி பூஜை பண்ணுவோம். ஓகே, தம்பதி பூஜை அது. ஓகே, இதெல்லாம் பிரமாணம் இந்த மந்திரம் தான். துவம் குமார உதவா குமாரி, புரியுதுல, பிரமாணம் இது. அப்புறம் அந்த கல்யாணம் ஆனவளை அவளை என்ன பண்ணுவோம்? பத்தினி தெய்வம் அப்படி சொல்லுவோம். ஓகே, பத்தினி தெய்வம். ஓகே, கணவனை கண்கண்ட தெய்வம், சூரியனுக்கு தெய்வம். அதுக்கு அடுத்தது கணவனே கண்கண்ட தெய்வம் யாரு? காப்போதி அதுவா அப்படி சொல்லக்கூடாது.
கண்கண்ட தெய்வம் சூரிய பகவான், கண்கண்ட தெய்வம் என்னுடைய ஆத்துக்காரர். புரியுதுல? ஓகே. துவம் ஸ்திரீ துவம் புமான், இதெல்லாம் இங்க வந்திருக்கு மந்திரத்துல, கபோதிச்சு வரல. ஓகே. துவம் ஸ்திரீ துவம் புமான் துவம் ஜீர்ணா ஜீர்ணோ துவம் ஜீர்ணோன்னு என்ன? என்னுடைய தாத்தா பாட்டி ஈஸ்வரா. புரியுது? என்ன கல்ச்சர் பாரு. ஓகே. குழந்தையிலேருந்து எல்லாருமே அந்த ரூபம் வர்றதெல்லாம் ஈஸ்வரா. வஞ்சசி கச்சசி தண்டேன வஞ்சசி, நடப்பதற்கு பகவான் சக்தி கொடுத்துருக்க, அது ஈஸ்வரா. புரியுதா? அதனால ஸோ எல்லாமே ஈஸ்வரா. விஸ்வத்தோ முகம் துவம் ஜாதகா பவசி. ஸோ விதவிதமான ஜீவர்கள் பிறப்பெடுத்து ஆல் லிவிங் பீயிங் ஈஸ்வரா. அதனால தான் நம்ம பறவையை கும்பிடுறோம், பாம்பை கும்பிடுறோம், பள்ளியை கும்பிடுறோம், எலியை கும்பிடுவோம், எல்லாத்தையும் கும்பிடுவோம். நாயை பைரவர் எல்லாம் பிரமாணம். இந்த மந்திரம் ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்து 4வது அத்தியாயம் 3வது மந்திர பிரமாணம். புரியுறதா? அதனால சும்மா சொல்லலை. ஓய் இதெல்லாம் ஹே பகவன் விஸ்வரூப காட்சி. ஓகே. அதனால இது ஒன்லி காட். ஓகே. ஸோ இது ஒன்லி காட், எவ்ரிதிங் காட், ஈஸ்வரன். அதுக்கு இந்த அத்தாரிட்டி நம்ம எப்போ யோகாலெல்லாம் படித்ததெல்லாம் இப்போ பிரமாணத்தில் படிச்சுட்டு இருக்கோம். அவ்வளோதான். 4வது மந்திரம் என்ன சொல்கிறது? அதே விஸ்வரூப தர்ஷன். ஓகே. ஸோ வேதம் எல்லா இடத்துலையும் சொல்கிறது பதங்கா. ஃபர்தர் கண்டினியூ. பதங்கான பறவைகள், விதவிதமான பறவைகள். அதுவும் நம்ம சாஸ்திராலயத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பறவை, டிஃப்ரெண்ட் பறவை வரும். புரியுதா? அந்த பறவைகள்லாம் சொல்கிறது நீலம் பதங்கா ஹரிதா. ஓகே. கிரீன் கலரில் வரும். ஒரு காக்கா மாதிரி ஒரு கலர் வரும். ஓகே. காக்கா மாதிரி இருக்கும். அது அந்த இந்த இது இருக்குல்ல, இந்த ரெக்கை, அது மாத்திரம் ஒரு ஈஸ்மன் கலரில் இருக்கும். செம்மண் பூசின மாதிரி இருக்கும். ஓகே. மீத அவர் நடந்தே போவார் அப்படியே எல்லாத்துக்கும். அப்புறம் சிட்டுக்குருவி மாதிரியே ஒரு 7-8 வகையில் இருக்கிறது ஒரு சிட்டுக்குருவி. ஓகே. ஒன்று பிளாக்காக இருக்கும், அதனோட ரெக்கை ஒயிட்டு பெயிண்ட் அடிச்சிருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு பறவை இருக்கிறது. அது மூக்கு நல்லா நீட்டாக இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும். அது மஞ்சள் இருக்கும், மஞ்சள் இருக்கும். அது எப்படி ஒரு எம்ஆர் ராதா பேசுகிற மாதிரி பேசும், அப்படின்னு இருக்கும். ஓகே. ஆமாம். அது இப்படி அது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது காட்டுற பாருங்க. இப்படி பண்ணும், அப்படி சிரித்துட்டு வரும், திருப்பி சின்னதாக அழகாகிடும். அது ஒரு ரூபத்தை காட்டிட்டு திருப்பி அழகாகும். புரியுதா? ஓகே. இதெல்லாம் இருக்கிறது. ஸோ வெரைட்டிஸ் பறவை இருக்கிறது. லோகிதாட்சகா சகோதர பட்சி, அப்புறம் ருதவா மருதுகு மேக மின்னல். ஓகே. சமுத்திர கடல். தொம் ஏவ விபுத்வேன வர்த்தசே. ஏ ஈஸ்வரா, நீயே எல்லாமாக மேனிஃபெஸ்ட் ஆகியிருக்க. சும்மா ஒரு 10 உதாரணம் சொல்கிறது, அவ்வளோதான். அதனால் ஆல் பர்வைடிங் ஃபார்ம் நீ தான். அதில் சில ஃபார்ம் மாத்திரம் சொல்லியிருக்கிறது. தொம் வர்த்தசே, நீயே உள்ளாய். யதா, எங்கும் வியாபித்துள்ள ஈஸ்வரா நீயே. விஸ்வ புவனானி ஜாத்தானி, விஸ்வ புவனானி ஜாத்தானி, என்டர் கேலக்ஸி மில்கி வே எல்லாம் நீ தான். ஓகே. அண்ட சராசரங்கள்லாம் நீயே இருக்கிறாய். அதனால ஒரு சின்ன சைல்டு கொஷின். விஸ்வரூப ஈஸ்வரா, நீ எங்கிருந்து முதல் வந்துடாய்? அடி அனாதிபத்து. அனாதி எங்கேருந்து கேட்குறாரு? நான் எப்பயோ இருக்கேன். புரியுதா? நீ வரத்துக்கு முன்னாடி நான் அங்கே இருந்தேன். புரியுதா? அதனால் ஸோ எல்லாமே இந்த விஸ்வரூப காட்சியை கொடுக்கப்பட்ட அந்த பகவானை சேவிச்சுக்கோ, உனக்கு எல்லாம் கிடைக்கும். ஓகே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.